இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீன ராசி. மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசிங்க. ஏன்னா மீன ராசி அப்படிங்கிறதே குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை பெற்றவங்க, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பக்குவப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த மீன ராசியை சொல்லலாம். அதே மாதிரி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இவங்களுக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த மீன ராசி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொருவருடைய மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. யாரையுமே பகைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 15 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமே அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உழைத்து உழைத்து ஓடாய் தேர்ந்து போன நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சகாயஸ்தானத்தில் சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகமும் இந்த காலகட்டத்தில் நடைபெற இருக்குது. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதி சுக்கிரன் விளங்குவதனால கொஞ்சம் ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடன் பிறப்புகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் ஏற்படலாம். அதே மாதிரி நீண்ட நாளாக திட்டமிட்டு ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். என்றாலும் கூட போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த டைம் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. ஏன்னா சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருப்பதனால தனவரவு ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும். என்றாலும் கூட வந்தவுடன் அது செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வருகின்ற நாட்களில் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற இருக்கிறார். அவர் வக்கரகம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 4, 7 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேத்திரபத்திய தோஷம் பெறும் கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் என்பது நியதி. அந்த அடிப்படையில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார பிரச்சனை படிப்படியாக குறையும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் வர இந்த காலகட்டத்தில் என்னம்மா நீங்கள் நல்ல முயற்சியில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தோஷம் பெறும் கிரகத்தால் நிறைய நன்மைகள் கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் திருமண வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையும். உறவுகளோடு இருந்த அந்த பகை மாறும். இதனால் வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் அல்லது உங்களுடைய உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களை அந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீடு இடம் வாங்குவதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும்.
கும்ப ராசியில் வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் புதன். உங்களுடைய ராசிக்கு சுக அதிபதியாக விளங்குபவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் அப்படின்பாங்க. இதுதான் அநீதி. இது பழமொழி மட்டும் இல்லை, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொருளாதாரத்தில் நிறைய நிறைவுகள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். புதிய பாதை இந்த டைமு உங்களுக்கு தென்படும். உங்களுக்கு யாராவது ஒரு அனுபவஸ்தர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். அவ்வப்போது அந்த ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய வீட்டு வாசலுக்கே வரும். அந்த முயற்சியை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாற்றம் இந்த டைமு செய்வீங்க. அந்த இடமாற்றம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்காக இருக்கும். அந்த இலக்கு இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். நூதனமான பொருள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகம் பெற்று மீனராசியில் சஞ்சரிக்கிறார். அசுரகுருவான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமதிபதியாக விளங்குவதனால அவர் வக்கரகம் பெறுவது உங்களுக்கு நன்மை தான். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மீனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அது எல்லாமே வருங்காலத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். தொழிலையும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அவங்கெல்லாம் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். கூட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெற இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த காலத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது நம்மளுடைய மீனராசி அன்பர்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் துளி வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு கூடவே நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். கடன் சுமை அதிகமாக இருக்கும். குடும்ப சுமையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் அமையும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறும் செவ்வாய் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். வாங்கிய இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உங்களுடைய வளர்ச்சியில் கூட சின்ன சின்ன தடைகள் வரும். எதையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டதில் கூட சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த மீன ராசியில் இருக்கிறவங்க பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வியாபாரம் தொழில் செஞ்சிட்ருக்கவங்க, குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு வெற்றியாக அமையும். அதே மாதிரி சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க. உங்களுடைய கல்வியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவுத்திறன் சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினைத்ததை படிப்பீங்க. நினைத்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண்ணும் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களுக்கு பக்கா பலமாக இந்த டைம் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செய்தி இந்த டைமு நடக்கும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற மீனராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுங்க. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. உங்களுடைய உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். வஸ்திரம் சாற்ற முடியாதவங்க மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்துட்டு வாங்க. உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களுக்கு
உபகரணங்கள், எழுதுகோல்கள் அல்லது எழுது பொருள்கள் இதை ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமோ நல்ல ஒரு முன்னேற்றமோ மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையட்டும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.